இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் முத்தம்மாவை எதுக்கு வர சொன்ன? ஜனாமாவோட ஐகானிக் ரெசிபிஸ், அதாவது இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்டுக்கு வராத ரெசிபிஸ் எல்லாமே முத்தம்மாவுக்கு தான் தெரியும். அது எல்லாம் வாங்கி நம்ம ரீக்ரியேட் பண்ணி ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலை நடத்தலாம். அதுக்கு நம்ம முத்தம்மாவும் நம்ம சீனியர் ஷெஃப் முருகன் சாரும் சப்போர்ட் பண்ண போறாங்க. ஏன் சிஸ்டர், இவங்களால முடியுமா? தாராளமா முடியும். இவங்க 2 பேரும் ஜனமா கூட 40 வருஷமா டிராவல் பண்ணிருக்காங்க. இவங்களே எல்லாத்தையும் செய்ய போறது இல்ல, இவங்க ரெசிபிஸே சொல்ல போறாங்க. அதை கேட்டு நம்ம ஷெஃப்ஸ் எல்லாம் செய்ய போறாங்க. அவ்வளவுதானே, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? என்ன முத்தமா, எல்லா ரெசிபிஸும் ஞாபகம் இருக்குல்ல? மறக்கவே மறக்காது தமிழ். இன்னும் சொல்லணும்னா நம்ம வீட்ல சமைச்சு கொடுக்காத ஜனாமாவோட நிறைய புது புது டிஷ் எல்லாமே எனக்கு தெரியும். என் நோட்ல எழுதி வச்சிருக்கேன், நான் ஒன்னொன்னா சொல்றேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இது எதுவுமே ஜனாமாவுக்கு தெரியக்கூடாது. சர்ப்ரைஸா இருக்கணும். மேம், இத ஜனா மேம்க்கு தெரியாம எப்படி மேம் பண்றது? அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அதுதான் தமிழோட பிரில்லியண்டான சர்ப்ரைஸ் ஐடியா இல்ல தமிழ்? முதல்ல இதை ரீக்ரியேட் பண்ணி ஜனாமா கிட்ட அப்ரூவல் வாங்குவோம். அதுக்கப்புறமா ஃபெஸ்டிவல் விஷயத்தை பத்தி சொல்லுவோம். அது வரைக்கும் இது சீக்ரெட்டா தான் இருக்கும். இதுல நானும் சிபி சாரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போறோம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நோ, என்னால உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது. அதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஃபெஸ்டிவல் அரேஞ்ச்மெண்ட்ஸை நீ பார்த்துக்கோ, இன்வெஸ்டர்ஸை கொண்டு வரதை நான் பார்த்துக்கிறேன். எக்ஸிகியூஷன் நீ, பிஸ்னஸ் நான். இதுல எந்த தலையீடும் இருக்கக்கூடாது. புரியும்னு நினைக்கிறேன். இதை பாரு தம்பளே, நல்லதுன்னு நினச்சிக்க. அவன் உள்ள மனுஷன் வேலை வைப்பானா? எப்போ பார்த்தாலும் கடு கடு கடுன்னு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு. நீயே சொல்லு. இனிமேல் நீ சுதந்திரமா வேலை பார்க்கலாம் தம்பளே, ஜாலியா இரு. இந்த வாய்ஸ் இங்கே கேட்டிருக்கோமே. மச்சான், கொஞ்சம் எവിടെ வர்றியா? முன்னாடியே சொல்ல மாட்டியா? ஆல் தி பெஸ்ட் வரியா? என்ன பண்ண போறான்னு தெரியலையே.